அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் 8 மெமரி தமிழ். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ளையிங் பால் டாய் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் யூஸ்வலாக கிட்ஸுக்கு வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி வர டாய்ஸ், இல்லைனா பேட்ரி ஆப்ரேட்டட் டாய்ஸ், சாஃப்ட் டாய்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணுவோம். பட் இந்த ஃப்ளையிங் பால் டாய் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா இது வந்து சார்ஜபிள் டாய். ஒரு ½ சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டாய் வச்சு நம்ம விளையாடலாம். இந்த கேம் விளையாண்டிங்கன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃப்ளையிங் பால் டாயோட வித் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 12 சென்டிமீட்டர். இந்த ஃப்ளையிங் பால் டாயோட பால் இருக்கு இல்லையா, அதுக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன் ஆர் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் ரிசீவர் சென்சர். அது எதுக்கு இருக்குன்னா, நம்ம வந்து ஹேண்டை வந்து கீழே வந்து ப்ளேஸ் பண்ணும் போது தான் அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஸோ அந்த ஐஆர் ரிசீவர் தான் சென்சார் மூலயமா அந்த சிக்னலை வந்து பாஸ் பண்ணும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட். அது மூலயமா தான் நம்ம வந்து இந்த டாயை வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து சார்ஜரை வந்து இன்சர்ட் பண்ணும். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் லெட். ஐஆர் லெட் மூலயமா தான் மல்டி கலர் லைட் வந்து எமிட் ஆகும். அதே மாதிரி இந்த டாயோட அனதர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் லீவ்ஸ் இருக்கும் அண்ட் பேலன்ஸ் பார் இருக்கும். ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா அப்பர் ஃப்ளையிங் லீவ்ஸ் அண்ட் லோவர் ஃப்ளையிங் லீவ்ஸ் 2 செட் இருக்கும். அது மாதிரி பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பேலன்ஸ் பார். அது வந்து அப்பர் பேலன்ஸ் பார் அண்ட் லோவர் பேலன்ஸ் பார் ரெண்டுமே இருக்கும். இந்த பேக்கில் ஃப்ளையிங் பால் டாய் கூடவே யூஎஸ்பி சார்ஜிங் கார்டும் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். ஒரு 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். அந்த டாய் பேக்கேஜ் அவுட் சைட்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, எப்படி பறக்கும் அதெல்லாம். இதோட ஃப்ளையிங் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 மீட்டர்ஸ் தான் ஹைட் பறக்கும். ஸோ அது மேலே போயிடுமோ எங்கேயாவது போயிடுமோ அப்படின்னு பயப்படலாம் வேண்டாம். அதனால் நம்ம இதை வந்து இன்டோர்லேயும் ப்ளே பண்ணலாம், அவுட்டோர் கேமாகவும் வச்சு விளையாடலாம். இப்போ இந்த ஃப்ளையிங் பால் டாயை வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். சார்ஜர் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலோட பாட்டமில் இருக்கும். அதில் தான் நம்ம ஒன் சைட் ஆஃப் யூஎஸ்பி கேபிளை இன்சர்ட் பண்ண போகிறோம். அனதர் எண்டை வந்து சார்ஜர் அடாப்டரில் இன்சர்ட் பண்ணணும். எப்படி நம்ம மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சார்ஜ் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பாலில் வந்து லைட் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஒரு 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளையிங் பாலில் இருக்கிற ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளையிங் பால் டாயை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் பால் டாயில் உள்ள ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஆன் பண்ண உடனே லைட் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஒரு 3 to 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது பறக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம பாலு கீழே நம்ம ஹேண்ட்ஸை வந்து கொண்டு போனால் அந்த ஐஆர் ரிசீவர் சென்சர் வந்து அந்த பாலை வந்து கீழே விடாமல் பறக்க வைக்கும். அந்த பாலை வந்து கீழே விழாமல் பறக்க வைக்கணும். அதுதான் கேம். பறக்கும் போது மல்டி கலர் லைட் வந்து க்ளோ ஆகும், பார்க்கவே செம்மையாக இருக்கும். இந்த டாய் வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்கு வாங்கி கொடுங்க. அது பறக்க வைக்கணும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் 8 மெமரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.